விஸ்வா சொல்றாரு, அன்பரசி உன்னை ட்ரஸ்டி ஆகிட்டாங்கன்னு சொல்றாங்க, இது உண்மையா? காண்டல சொல்லிட்டு போற அனன்யா. ஆனா எனக்கு போன் கால் வந்தது, வேற மாதிரில போன் கால் வந்தது. அதுக்கு மஞ்சு சொல்றாங்க, ஆமா சார், சாரும் மேடமும் வந்து அப்படியே அதை உள்டா ஆகிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லும் போதே அன்பரசி விஸ்வா பாக்குறாங்க, விஸ்வா அன்பரசி பாக்குறாங்க. மனசுக்குள்ள நினைக்கிறாங்க மஞ்சு, சரி அவங்க ரெண்டு பேரும் தனியா பேசணும்னு நினைப்பாங்க, ரெண்டு பேரும் தனியா பேசட்டும் சார், நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வாங்க, நான் அதுக்குள்ள கேன்டீன்ல போய் காஃபி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. மஞ்சு, ஏ மஞ்சு மஞ்சு அப்படின்னு சொல்லி அன்பரசி கூப்பிடுறாங்க. ஆனா ஒண்ணுமே சொல்லுங்க, மஞ்சு அங்க இருந்து போயிடுறாங்க. சார் உங்க கல்யாணம் இருந்தது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சார். ஏன் கல்யாணம் நின்னதுக்கு நானே வருத்தப்படல, நீ எதுக்கு அன்பரசி வருத்தப்படுறா? ஆனா தாத்தா இருந்ததுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. தாத்தா என் மேல ரொம்ப பாசமா இருந்தாரு. தாத்தா நல்லா இருந்திருந்தாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருப்பாரு. சார் சுபா எப்படி சார் இருக்கா? இப்ப நல்லா இருக்காளா? பரவாயில்ல, நல்லாதான் இருக்கா. ஆனா அந்த வீடியோ மட்டும் வைரல் பண்ணவங்கள நான் சும்மாவே விட போறது இல்ல. நீங்க மட்டும் போன் பண்ணி சுபா கிட்ட போனை கொடுக்கலனா, சுபா பேசலைன்னா நான் நிறைய ஜெயில தான் இருந்திருப்பேன் சார். நான் உண்மையிலே இந்த ஹெல்ப்பை மறக்கவே மாட்டேன் சார். இன்னொரு விஷயம் அன்பரசி, நீ வந்து முதல்ல மாதிரி கூப்பிட்டா பேசாம போகாத, போன் அட்டன் பண்ணு. இப்ப இருக்க கோச் எப்படின்னு தெரியல, நானே உனக்கு பர்சனலா நான் ட்ரெயின் தரேன். நான் போன் பண்ணா போனை அட்டன் பண்ணு. கண்டிப்பா போட்டியில நீ தான் வின் பண்ணுவ, அதுக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா நீ தான் வின் பண்ணுவ, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ஷேக் கொடுக்கறதுக்காக கையை நீட்டுறாரு விஸ்வா. ஆனா ஹேண்ட் ஷேக் கொடுக்கல நம்ம அன்பரசி. அன்பரசி அவங்க தோத்து போகணும், அனன்யா தான் வின் பண்ணணும் முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால ஹேண்ட் ஷேக் கொடுக்கல. சரி பரவாயில்ல, ஆனா எனக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க விஸ்வா. அதை கை நீட்டி ஹேண்ட் ஷேக் வேற கொடுக்க சொல்றாரு. இவருக்கு எதுக்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு முடிச்சிட்டு இருக்காங்க அன்பரசி. எதுக்கு சார்? அட முதல்ல ஆல் தி பெஸ்ட் சொல்லு, ஹேண்ட் ஷேக் கொடு அப்படிங்கிறாங்க. அப்படியே திருத்துன்னு முடிச்சிட்டே இருக்காங்க அன்பரசி. அன்பரசி நான் ஒரு கேம்ல வின் பண்ணிருக்கேன், கங்க்ராச்சுலேஷன் சொல்லு. அன்பரசி ஹேண்ட் ஷேக் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு எதுக்கு சார் அப்படின்னு சொன்னோன்னே 6882 அப்புறம் சில சம்திங் நம்பர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு, இந்த நம்பர் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா, வேற எதுவும் இல்லைங்க, அன்பரசி விஸ்வாவும் ஒருத்தர ஹோட்டல் போயிருப்பாங்க. 500 நோட்டை வந்து ஹோட்டல்ல விஸ்வா வந்து 500 நோட்டை பேரர் கிட்ட கொடுப்பாரு. இந்த நம்பர் எப்படி, இந்த நோட்டு எப்படி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, அது மாதிரி நானும் கிடைக்க மாட்டேன் சார், மறந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அன்பரசி அங்க போவாங்க பாருங்க. அந்த 500 நோட்டோட நம்பர் தாங்க இது. அப்படி பிளாஷ்பேக் போகுது. இதை நினைச்சு பாக்குறாங்க. நினைச்சு பார்த்தோன்னே ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு இருந்த அன்பரசி டப்புன்னு கையை எடுத்துக்கிறாங்க. ஓஹோ, உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு அன்பரசி, என்ன சொன்ன அன்னைக்கு காஃபி ஷாப்ல வச்சு நீ ஒரு பதில சொன்னியே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்படியே அந்த நோட்டை எடுத்து காமிக்கிறாரு. சேம் நம்பர். அப்படியே வாங்கி பாக்குறாங்க அன்பரசி. என்ன டூப்ளிகேட்னு பாக்குறியா? ஒரிஜினல் தான். நீ எனக்கு என்ன சொன்ன? நம்ம காதல் இந்த நோட்டு மாதிரி போனா திரும்பி வராதுன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை வாங்கிட்டு இப்போ அந்த நோட்டு திரும்பி வந்துருச்சு. இந்த நோட்டு மாதிரிதான் நம்ம காதலும் அன்பரசி திரும்பி வந்துருச்சு. அப்புறம் அன்பரசி, இந்த நோட்டுக்காக நான் ரொம்ப எல்லாம் அலையவே இல்லை அன்பரசி, நம்ம காதலுக்காக ஒரு காம்படிஷன்ல ஜெயிக்க வச்சு அந்த காம்படிஷன்ல வின் பண்றதுக்காக கொடுத்த நோட்டு தான், கடவுள் எனக்கு கொடுத்த நோட்டு சார். அன்னைக்கு நான் இந்த சாரே கீரனு கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காது அன்பரசி, முதல்ல நான் போன் பண்ண அட்டன் பண்ற வேலையை பாரு, ஓகேவா அப்படின்னு புசுக்குன்னு சொல்லி போட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு விஸ்வா. ஒரு பக்கம் அன்பரசிக்கு சந்தோஷமாவும் இருக்கு, ஒரு பக்கம் கவலையாவும் இருக்கு. அதுக்கப்புறம் அன்பரசியும் மஞ்சுவும் ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. பேசிட்டு வரும்போது மஞ்சு சொல்றாங்க, சாமி சொன்னார்ல குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த டைம் சொல்லி உங்க அப்பாவை கண்டுபிடிச்சிருவேன்னு சொன்னாங்க, ஆனா உன்னால கண்டுபிடிக்கதான் முடியல அப்படின்னு சொல்லும் போதே, என் அப்பாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன் மஞ்சு அப்படின்னு சொல்லும் போதே ஒரு கார் வந்து கிராஸ் பண்ணி அன்பரசி கிராஸ் பண்ணி போகுது. போய் கொஞ்சம் தூரத்திலேயே அந்த வண்டி நிக்குது. என் அப்பாவை கண்டுபிடிச்சேன் அன்பரசி சொன்னே ரொம்ப சந்தோஷமாயிருது. என்ன அன்பு சொல்ற? ஆமா மஞ்சு, எங்க அப்பாவை நான் கண்டுபிடிச்சேன். அது யாரு அன்பரசி, நீ சொல்லு என்கிட்ட. அடுத்து நம்ம சிவகாமியும் மங்காவையும் காமிக்கிறாங்க. மாடியில தான் ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருக்காங்க. ஜர்சி கிட்ட என்ன பேச போறாங்கன்னு தெரியலையா அப்படின்னு மங்கா டென்ஷன்ல இருக்காங்க. அதுக்கு சிவகாமி சொல்றாங்க, அம்மா அதுக்கெல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணியாச்சுமா, நம்ம என்னென்ன பேசுறாங்கன்னு சொல்லி நம்மளே தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்ற, நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஆமாமா இப்ப பாரு அப்படின்னு சொல்லி போனை காமிக்கிறாங்க. போன்ல என்னடி பண்ண முடியும், வீடியோ கால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஜட்ஜு கிட்ட ஒருத்தர், நம்ம ஜட்ஜு கிட்ட இருக்கிற ஒரு ஆளவே வந்து அரேஞ்ச் பண்ணி இருக்கிறோம்மா, அந்த ஆளு இப்ப ஏற்கனவே இங்க பாரு கால் பண்ணி வச்சாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஜட்ஜு கிட்ட இருக்க ஒரு ஆள் வந்து வீடியோ கால் பண்ணி பாக்கெட்ல வச்சுக்கிறாங்க. அங்க ஜட்ஜு, பாட்டி, சந்திரசேகர் எல்லாருமே என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது லைவா வந்து இங்க தெரியுது. ஓ சூப்பர் டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மங்கா அன்பரசி காமிக்கிறாங்க. மஞ்சு கேக்குறாங்க, யாருவோம் அப்பா சொல்லு அன்பு அப்படின்னு சொல்றாங்க. மஞ்சு, என் அப்பா யாருன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனா அவர்கிட்ட பேச முடியாத, உண்மையை சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். என்ன நீ உளறிட்டு இருக்கிற? யாரு சொல்லு, தூரமா ஊர்ல எங்கேயாச்சும் தூரமா இருக்காரா? இல்ல பக்கத்திலே இருக்காரு மஞ்சு அப்படின்னு சொல்லும் போது, இந்த ஒரு கார் தூரமா நினைச்சு பாத்தீங்களா, அந்த கார்ல இருந்து ஒரு டிரைவர் இறங்கி வர்றாரு. திடீர்னு அவருக்கு ஒரு போன் கால் வருது. போன் எடுத்து அப்படியே அந்த காரை பார்த்து திரும்பி பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்தது
ஜட்ஜை காமிக்கிறாங்க. ஜட்ஜ் என்ன சொல்றேன்னா, உங்க 2 பேர்த்தையும் எதுக்கு வர சொன்னா, இந்த சொத்து முழுவதுமே உங்க அம்மா பேர்ல தான் இருக்கு. ஆனா உயில் படி உங்க முதல் மனைவியும் உங்க முதல் மனைவியோட குழந்தையும் வந்துட்டா 20 வருஷத்துக்குள்ள வந்துட்டா சொத்து முழுவதும் அவங்களுக்கு போயிடும். அப்படி வராத பட்சத்துல அது உங்களோட 2வது மனைவிக்கும் அவங்க குழந்தைக்கும் தான் போகும். இது எல்லாத்தையுமே மங்கா சிவகாமி 2 பேரும் லைவா அந்த கால்ல வந்து பாத்துட்டு இருக்காங்க, வீடியோ கால்ல. ஆனா அந்த டைம் வந்து ஏற்கனவே முடிஞ்சது. நீங்க வந்து கேட்டுக்கிட்டனாலதான் 1 மாச கால அவகாசம் கொடுத்தோம். அதுவே வந்து தவறுதான். உங்க சூழ்நிலை, அதாவது உங்க குடும்ப சூழ்நிலை காரணமா தான் வந்து நான் அதை கொடுத்தேன். இப்ப வரைக்கும் உங்கள் முதல் மனைவியோ உங்க முதல் பொண்ணோ வரல. அந்த 30 நாள் முடியறதுக்கு 3 நாள் கெடுதான் இருக்கு. இனி வந்து இந்த 3 நாளுக்கு அப்புறம் யார் நினைச்சாலும் சரி நினைக்காட்டியும் சரி சொத்துக்கள் முழுவதும் உங்க 2வது மனைவிக்கும் அவங்க குழந்தைக்கும் போறதை யாருனாலே தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே மங்கா ஏன் சூப்பர் டி அப்படின்னு அந்த கால பாத்துட்டு இருக்காங்களா. அவங்க சொல்றாங்க, மங்கா அடுத்த 3 நாள்ல நானே நின்னு அவங்க பேர்ல சொத்தை ஃபுல்லாவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னே பயங்கர அதிர்ச்சி ஆயிருது சந்திரசேகருக்கு. நானே முன்ன நின்று இந்த ஏற்பாடெல்லாம் பண்ண போறேன், நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே பயங்கர ஷாக்ல இருக்காரு சந்திரசேகர். இந்த வீடியோல பாத்துட்டு இருந்தாங்களா, அப்ப சொல்லிட்டு இருக்காங்க. சிவகாமி சொல்றாங்கம்மா, பாத்தேல 2 பேர்த்தோட மூஞ்சியும் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்குது பாரு. அப்ப பாட்டி வந்து சந்திரசேகர்கிட்ட கேக்குறாங்க, சந்திரா இப்ப என்ன செய்ய போறோம் நம்ம அப்படின்னு கேக்குறாங்க. அந்த சீன் கட் ஆகுது. அடுத்தது சந்திரசேகரன் குடும்பத்தோட ஒரு சாமிஜி இருப்பாருலங்க, அவரை காமிக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா தியானத்துல இருக்காரு. திடீர்னு கண்ணை திறக்கிறாரு. அவரோட அசிஸ்டன்ட கூப்பிடுறாரு. சாமிஜி என்ன சாமிஜி ஆச்சு அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் ஜானகி அம்மா சந்திரசேகர வீட்டுல ஒட்டுமொத்த நடந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் தீர்வா ஒரு விஷயம் இப்ப நடக்க போகுது, நல்லது நடக்க போகுது. ஆனா அதுக்கு திருஷ்டி பரிகாரமா கூடவே ஒரு சில பிரச்சனையும் நடக்க போகுது. அதை உடனே சரி பண்ணும், கிளம்புறதுக்கான ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சாமிஜி சொல்றாரு. சரிங்க சாமிஜி அப்படின்னு அவரோட சிஷ்யரும் சொல்றாரு. அடுத்தது பாட்டியை காமிக்கிறாங்க. டே சந்திரா, என்ன சந்திரா இத்தனை நாள் நம்ம காத்துக்கிட்டு இருந்தது எல்லாமே வீணா, சிவகாமியும் பொண்ணும் வரமாட்டாங்களா? சந்திரசேகர் சொல்றாரு, ஒரு நிமிஷம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்க சொல்றதுக்கான வாய்ப்பு நடக்கிறதுக்கு 1% கூட சான்ஸே இல்ல சார். இதை கேட்டுட்டு இருந்த சிவகாமி சொல்றாங்க, இவர் எதுக்குமா இதை எப்படி சொல்லிட்டு இருக்காரு? சிவகாமி கவலைப்படாத, இந்த மங்கை இருக்கிறவர்கள் அதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. சரி இருமா, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். சார் ஒருவேளை இந்த 3 நாளுக்குள்ள என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் என்னோட டாக்டரும் வந்துட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்க வந்துட்டா சந்தோஷம் தானே சார் அப்படின்னு ஜட்ஜ் சொல்றாரு. டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தா கூட சொத்து முழுவதும் உங்க முதல் மனைவிக்கும் குழந்தைக்கும் தான் போகும். இது எந்த வித கருத்து மாறுபாடும் இல்ல சார். கண்டிப்பா நீங்க கொடுத்திருக்க கால அவகாசத்துக்குள்ள அவங்க 2 பேரும் வந்துருவாங்க சார். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த சிவகாமி சொல்றாங்க, பாத்தியாமா இவர் எப்படி சொல்றாருன்னு? நீ சொல்றது கரெக்ட் தாண்டி, என்னவோ பொண்டாட்டிய வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு கூட்டிட்டு வர்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு மங்கா சொல்றாங்க. அடுத்ததே அன்பரசியை காமிக்கிறாங்க. மஞ்சு கேக்குறாங்க, யாரு உங்க அப்பா, என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க. என் அப்பா தெரியும், ஆனா அவரு யாருன்னு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். அவருக்கும் நான் தான் பொண்ணுன்னு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். என் அம்மாவை என் அப்பாவோட வீட்டுக்கே கூட்டிட்டு போய் உண்மையை சொல்ல சொன்னேன். ஆனா எங்க அப்பா கிட்ட நான் தான் பொண்ணு அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு அம்மா சத்தியம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படி சத்தியம் வாங்கினாங்க சொல்லும் அன்பரசி அப்படின்னு கேக்குறாங்க. மஞ்சு அது சொல்ல வரதுக்குள்ள இந்த டிரைவர் வந்து, மேடம் உங்களை கூப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. யாருங்க இந்த கார்ல போய் பாருங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. இரு நான் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசியும் போய் பார்க்க போறாங்க. கார்ல இருக்கிறது வேற யாரும் இல்லைங்க, பத்மா தான் கார்ல உட்காந்துருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் போகுது. பத்மா வந்து யாரு கூட போன் பேசிட்டு இருக்காங்க. இல்ல அந்த சுபா விஷயத்துல எல்லாத்துக்குமே காரணம் எனக்கு தெரிஞ்ச அன்பரசிங்கிற ஒரு பொண்ணு தான். அவ மட்டும் என் கையில கிடைச்சேன்னா அவ்வளவுதான், இது வரைக்கும் என் கையில கிடைக்காம சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வந்துட்டு இருக்கும் போதுதான் அன்பரசி மஞ்சு 2 பேர் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டிரைவரை வண்டி நிறுத்த சொல்றாங்க. அந்த பொண்ணை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னு அவ கண்டிப்பா கேப்பா. கேட்டான்னா மேடம் நீங்க அங்கேயே வந்து பாத்துக்குங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிளாஷ்பேக் எல்லாம் முடியுது. அன்பரசி நின்னுட்டு இருக்காங்க. பத்மா அப்படியே உள்ள கூடுறாங்க. அன்பரசி கார்ல போய் ஏறி உட்காடுறாங்க. காருக்குள்ள அன்பரசி போய் ரொம்ப நேரம் ஆகுது, வெளியவே வரல. அங்க நின்னுட்டு இருந்த மஞ்சு உடனே கார் கிட்ட வர்றாங்க. பார்த்தா அங்க பத்மா பயங்கர சத்தமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா காருக்குள்ள பேசுறது உங்களுக்கு வெளியே தெரியல. ஐயோ இவங்க வேற அன்பரசி போட்டு தள்ளுவாங்களே, என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கப்பே சாமிஜி வந்து கார்ல வந்துகிட்டு இருக்காருங்க. அடுத்ததே நம்ம மஞ்சுவை காமிக்கிறாங்க. சரி இனி விட்டு ஆகாது, அந்த வீடியோ எடுத்தது அன்பரசி தான் நினைச்சு இவங்க பாட்டுல பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு அப்படின்னு கூப்பிடுறாங்க மஞ்சு. இதோட இந்த எபிசோட் முடியுது.